புரியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அப்படிதாம்மா சொன்னான். அதுக்காக நான் போய் நடிக்க முடியுமா சொல்லு? சரி, அப்படி நடிச்சாவே என்ன? மா, என்ன பேசுற நீ? அவன் படத்துல நடிக்கணும்னா இன்னும் பல விஷயம்லாம் செய்யணும்னு சொன்னான், மறந்துட்டியா? சரிடி, ஒரு நாள் தானே, என்ன? அம்மா, என்ன பேசுற நீ? நான் கரெக்டா தான் பேசுறேன். அம்மா, அதுக்காக அவன் என்ன சொன்னா செய்ய முடியுமா? இங்க பாரு தாயு, நான் சொல்றது கேளு. இந்த ஒரு தடவை தானே விட்டு கொடுத்து போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நீ லைஃப் லாங் செட்டில் தான். எல்லா படத்துலயும் நீ தான் ஹீரோயின். நல்லா யோசிச்சுக்க. அம்மா, நீ தானே என்ன பெத்த. என்னம்மா நீ எப்படி சொல்ற? ஏய், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? ஜஸ்ட் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் பாரு நம்ம லைஃப்லயே செட்டில் ஆயிடலாம். உயிரே போனா என்னால் முடியாதுமா, நான்லாம் போக மாட்டேன். நான் கூட நீ என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சம்மா, ஆனால் இப்படி பேசுவேன்னு நினைக்கல. நிறுத்துறியா? ஒரு நாள் தானே, காசு உனக்கு எவன் தரான் சொல்லு? அம்மா, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணிடலாமா? ஏய், இந்த காலத்தில் காசு தானே முக்கியம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அம்மா, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இங்கே பாரு, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. நீ போற நாளைக்கு அவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் நீ செய்யற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா. நீ தான் கையை புரிஞ்சுக்கணும். சும்மா அந்த உட்காந்து அழுதுட்டு இருக்கவெல்லாம் வச்சுக்காத. அம்மா, அவர் கூட நான் எப்படிமா யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்ன கண்ண முடிக்கும், கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் தலைமுடிக்கிட்டே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அம்மா, என்னால் முடியாதுமா, அதுக்கு என்ன செத்து கூட போன்னு சொல்லு. இதை செய்யலைனா நானே உனக்கு கொண்டு போட்டுருவேன். அம்மா, என்னம்மா? ஒழுங்கா நான் சொல்றது கேளு. இல்ல நான் என்ன பண்ணணும் உனக்கே தெரியும்ல. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்குறேம்மா. அரைஞ்சிரும்டி. ஏமா இப்படி பண்ற? இங்க பாரு, நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஒழுங்கா நீ நாளைக்கு போற, சரியா? என்ன அம்மா வச்சு இப்படி சொல்லுவாங்களாம்மா? ஏமா இப்படி பண்ற? நான் சொல்லுவேன், சொல்றதை நீ செய்யற. வேணா உனக்கு ஒருத்தனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னல, வேணா அதாவது நான் பண்ணாம இருக்கேன். ஏன்னா அந்த காசை நீயே சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவன் எதுக்கு நமக்கு சொல்லு? அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயேன். இதெல்லாம் வேணாமா. அதான் அப்பா சம்பாதிக்கிறாருல, அண்ணனும் சம்பாதிச்சிருக்கான். விக்கி அண்ணன்ட்டையும் ஏதோ ஓரளவுக்கு இருக்கும், போதாதா? ஏய், எவன்டி உனக்கு அண்ணன்? ஏதோ விக்கி வேணா அண்ணனா இருந்துட்டு போகலாம், அவன்லாம் உனக்கு அண்ணன் கிடையாது, புரியுதா? அம்மா, என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? நீயும் ஒரு பொண்ணு தானம்மா. இங்கே பாருடி, ஒரே ஒரு நாள் தான். உனக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும்ல. நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நீ நாளைக்கு போற, அவ்வளோதான். அம்மா, நான் சொல்றத கேளுமா. அம்மா போகாத. அம்மா, நான் முடிவெடுத்ததுதான். நாளைக்கு நீ போற, அவ்வளவுதான், எதுவும் பேசக்கூடாது. அம்மா, ஆத்தியை பார்த்தா காமெடியாக தாண்டி இருக்கு. இத்தனை நாள் எப்படி இருப்பா, இன்னைக்கு எப்படி கிடக்குறா பாரு. ஆமா ஆமா, எப்பயும் நம்மளே சுற்றி சுற்றி வருவா, நம்ம பின்னாடியே இருப்பா. இப்போ பாரு, அவள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக சைலண்டாக படுத்து கிடக்குறான். அம்மா, எங்கே என்ன சக்தியை காணோம்? வந்துட்டேன். என்ன துர்காவை பாத்தியா, எப்படி இருக்காளா? பரவாயில்ல தான். ஏன்டா இழுக்கிற, என்னாச்சு? இல்லை, அவள் திடீர்னு என்னை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாடி. அதான் எதுக்கா இருக்குன்னே தெரியல. அவள்கிட்ட கேட்குறதுடா நீ. கேட்டேன், என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் இருந்தாலும் ஏதோ அவள் கஷ்டப்படுறாளோன்னு தோணுது. இருக்கலாம்டா, எனக்கே நித்தி சார் கூட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு அடுத்த நாள் அவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓ, அதுக்காக தான் அப்படி அழுதுருக்கான்னு சொல்கிறியா? இருக்கலாம்டா, பசங்களை விட பொண்ணு நாங்கள் தானே அதிகமாக மிஸ் பண்ணுறோம். நாங்களும் தான் மிஸ் பண்ணுறோம். என்ன வெளில காமிச்சிக்கிறதில்ல. டேய் போடா. அது ஆர்த்தி தானே? ஆமாம் ஆமாம். என்னடி பைத்தியம் முத்திருச்சா? ஆமாட்டா, இப்போ தான் முத்த ஆரம்பிச்சிருக்கு. என்னடி சொல்கிறீங்க? ஏன்டி அவளுக்கு என்னடி ஆச்சு? இன்னைக்கு மேடம் அருணை நான் பார்க்கவே இல்லைல்ல, அதனால புலம்பிட்டு படுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓ, அதான் விஷயமா? நான் கூட அவளுக்கு ஏதோ பித்து தான் பிடிச்சிச்சின்னு நினச்சேன். அதெல்லாம் பிடிச்சிருச்சு தான் அவளுக்கு. சரி, எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. யாருக்கு வேணும்? எனக்கு. உனக்கு வேணாமாடி நிக்கி? எனக்கும் வேணும்டா, நானும் வரேன் ஹெல்ப்புக்கு. சரி வா. சே, இவங்க என்னை பெத்தாங்களா இல்லையா? ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க? என்னோட அம்மா தானே இவங்க. மற்ற அம்மாலாம் இப்படியா இருக்காங்க? ஏன் எனக்கு மட்டும் இப்படி அமைஞ்சதுனே தெரில. நான் போய் இவங்க வயிற்றுல வந்து பிறக்கணும்? கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறாங்க. அப்போ என்ன தான் நினைக்கிறாங்க? என்னை மனுஷியாக கூட பார்க்குறது இல்லை போல். நான் என்ன நினைக்கிறேன், என் மனசில் என்ன இருக்குது? ஏதாச்சும் கேட்குறாங்களா? வராங்க, அவங்க வேலையை கொடுக்குறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான்.
எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கவனிச்சிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க? பேசாமல் செத்துடலாம் போல இருக்கு. எதுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்? ஏ துர்கா, இன்னமும் அழுதுட்டா இருக்க? என்னாச்சு? அம்மா ஏதாச்சும் சொல்லிட்டு போனாங்களா? சொல்லு, நான் போய் கேட்கட்டுமா? இல்லை விக்கி, அதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு உடம்பு முடியல, நாளைக்கு ஷூட்டிங் போக மாட்டேன்னு சொன்னேன், அதான் விட மாட்டேன்ட்டாங்க. நீ எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கடி, நான் பேசிக்கிறேன். ஏன் விக்கி, உனக்கு அம்மாவை பற்றி தெரியாதா? இருந்தாலும் பேசி பார்க்குறேன்டி. வேண்டாம், என் தலையெழுத்து நான் போய் தான் ஆகணும். விடு, நீ ஏன் தேவையில்லாமல் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்க? இதை பாரு, உன்னால் முடியலன்னு இல்லை, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். அவங்கள எப்படியாச்சும் பேசி சமாளிச்சுக்கிறேன்னா. ஏன் விக்கி, என்னால் உனக்கும் பிரச்சனை வரணுமா? சொல்லு. நீ ஏன் இங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்கன்னு எனக்கும் தெரியும். எனக்காகவும் அப்பாக்காகவும் தான் இருக்க. எதுக்கு? வேண்டாம், விடு விக்கி. நாளைக்கு உன்னால் ஷூட்டிங் பண்ண முடியுமா? யோசிச்சு தான் சொல்கிறியா? நாளைக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீ அதை நினச்சி கவலைப்படாத, சரியா? இப்படி அழுதுட்டு இருந்தா பார்க்க நல்லா இருக்காடி, சொல்லு. அதுக்கு தான் நான் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். வேணாம் விக்கி, அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. விடு, நாளைக்கு என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், நான் சொல்லிட்டேன்ல, விட்டுரு. ஆனால் விடு, தயவு செஞ்சு விட்டுரு. இப்போ எனக்கு கொஞ்சம் தனியாக விடு ப்ளீஸ். சரிடி, நான் வெளில போகிறேன். என்னடி, நான் மட்டும் தான் வந்திருக்கோம், எங்கே அந்த 3 பேர்த்தையும் காணோம்? நேற்று தான் சொன்னோம்ல, வரத்துக்கு என்ன, எப்பயும் போல லேட்டாக வருவாளுங்கடி. ஆமாம், எதுக்கு அருண் சார் இப்போ பார்ட்டி கொடுக்குறாரு? தெரியலையே, அது என்னமோ சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் தெரியும், எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை அவரும் ஆர்த்தியும் லவ் பண்ணுறாங்களா? அதுக்கு தான் அந்த பார்ட்டியா? ஏன்டி அமைதியார், அப்படிலாம் நடக்கக்கூடாது. பின்ன என்ன சம்மந்தமே இல்லாமல் இப்போ திடீர்னு பார்ட்டி கொடுத்தா என்னன்னு தோன்றும், என்ன நினைக்கிறது? ஐயோ, அப்படி மட்டும் இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாது தான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க? எங்க அந்த 3 பேர்? பேபி வந்துட்டியா? சார் இனிமே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல லேட்டாக தான் சார் வருவாங்க. அவங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? ஏன் பேபி இப்போலாம் ஆஃபீஸ்க்கே வர மாட்டேற? ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஆமாம் பிரீத்தி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சார் இன்னைக்கு யார் யார் வருவா? யார்னா நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்க, அப்புறம் அருண், விக்ரம், நிதிஷ், அவனோட ஃப்ரெண்டு சிவா, அவ்வளோதான். பேபி எதுக்கு தான் பேபி இந்த பார்ட்டி? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உனக்கே தெரிஞ்சிடும். சரி, நான் என்னோட கேபினில் வெயிட் பண்ணுறேன். எல்லாரும் வந்துட்டாங்கன்னா வந்து கூப்பிடுங்க. ஏன் பேபி போகிற, இங்கேயே இருக்கலாம்ல? இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது, அதுக்கு தான். சரிங்க சார், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாங்கள் வந்ததை கூப்பிட்றோம். என்னடி வாழை இன்னும் வந்துட்டு வரப்பா இருக்க மாதிரி இருக்கு? ஆமாண்டி, பாரு, நான் பேபி பேபின்னு பேசினாலும் அவன் சரியாகவே மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான். சரி விடு, நீ தான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா, அப்புறம் என்ன? ஒருவேளை நான் அருண் சாரை கரெக்ட் பண்ணுறது ஏதோ தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லடி. அப்படி மட்டும் இருக்கவே கூடாதுடி. என்னடா இதுங்க நிற்கிதுங்க. அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி இதுங்களை பக்கத்துக்காடா வந்த மூடு. நான் அவள் வருவான்னு தானே வந்தேன். அதுவும் நான் எப்பயும் சீக்கிரமாக தானடா வருவேன். அங்கே பாரு, நிதிஷ் வந்திருக்கான். சரிப்பா, அவன்கிட்ட ஏதோ கடலையை போட்டு பார்ப்போம். இவன்கிட்டயா? இவன் நம்மகிட்ட பேசவே மாட்டானே. சும்மா அங்கங்கே பேசி வைப்போண்டி, ரெசியூம் கொடுக்குற மாதிரி. எங்கே கிடைக்குதா நமக்கு லக்கு. சரிவா, போய் பேசுவோம். சார் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? கொண்டு வரட்டுமா? இல்லைங்க, பரவாயில்ல. அவன் இப்போதைக்கு எதுவும் குடிக்க மாட்டான். சார் ஏன் அவர் சொல்ல மாட்டாரா? எப்பவுமே நீங்களே தான் பேசுவீங்களா? அதான் நான் சொல்கிறேன்ல, போங்க, போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, போங்க. ஓகே சார், கிளம்புறேன். நான் அப்படியே சொன்னேன்ல வேண்டான்னு, பாரு ஓவராக பண்ணுறானுங்க. சரி விடு, ரொம்ப ஒன்றும் வச்சுக்கலல்ல, ஏதோ குடிக்கிறீங்களான்னு கேட்டு வந்துட்டோம், அவ்வளோதானே. டே நிக்கிக்காச்சும் ஃபோன் பண்ணுடா. எங்கடா அவளை என்ன காணோம்? வந்துருவாங்கடா, வெயிட் பண்ணுடா. டே அங்கே பாரு, அருண் வந்துட்டான், விக்ரமும் வரான் பாரு. வாங்கடா, இதான் வர டைமா? டேய், நீ முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்லு, நிக்கியே பார்க்கறதுக்கு. டே ஆனால் அவள் வரலடா. இங்கே பாரு, யார் 2 பேர் நிற்கிறாங்கன்னு. ஓ டே நிதிஷ், இரு நான் நிக்கிட்ட போட்டு கொடுக்குறேன். அட பாவி டே, ஏன்டா? ஏன்? சும்மாடா. சரி, என்ன அருண், பிளான்லாம் பக்காவா? பக்காவாக தான் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ நினச்சாலே பயங்கரமாக இருக்குடா. பார்ப்போமே ஆர்த்தியோட ரியாக்ஷன் எப்படி தான் இருக்குன்னு.
எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி கரெக்டாக போனா பரவாயில்ல, மாறி மட்டும் போயிடக்கூடாது.